ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ்டர் விலாக்ஸ். கலைஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். மாங்காய் சீசன் முடிய போகுது. அதுக்குள்ளே மாங்காய் வச்சு நம்ம என்னெல்லாம் ரெசிபீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பழைய சாதம் குட்டீஸ் குடிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது வயிறுக்கு ரொம்பவே நல்லது, நம்ம குடல் சுத்தப்படுத்தும், நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. இன்றைக்கி நான் அதை வச்சு ஒரு மோர் பண்ண போகிறேன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக மாங்காய், கொத்தமல்லி இலை, இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவு கேர்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பழைய சாதத்தோட வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் குட் பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த சாதத்தில் நம்ம தயிர் போட்டு அப்படியேவும் சாப்பிடலாம். இந்த அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த பழைய சாதத்தோட தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சால்ட்டு கடைசியாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு ஏற்படும். அதுக்காக இதே போல் நம்ம ராகி மட், அதாவது நம்ம ராகி களியிலையும் செய்யலாங்க. ராகி களி, சால்ட்டு, பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் அரைச்சதுக்கப்புறம் இதோட நான் நறுக்கின வெங்காயம், துருவின மாங்காய் சேர்த்து கொடுத்து பாருங்கள். குட்டீஸ் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த புளிப்புத்தன்மை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அடுத்ததாக நம்ம ஒரு சாட் ரெடி பண்ணலாம். சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. ரெகுலராக வீட்டில் நம்ம பொரிக்கிற அப்பளம், எந்த மாதிரியான டைப் அப்பளம் இருந்தாலும் சரி, இது நம்ம தட்டுவடை செட்டு ஒரு டைப்பு. இந்த அப்பளத்துக்கு மேலே நம்ம துருவின மாங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடியை நறுக்கின வெங்காயம், இதுக்கு மேலே சாட் மசாலா துருவிட்டு அவ்வளோதாங்க. சட்டுன்னு ஒரு மேங்கோ சாட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்நாக்ஸு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான மோரோட இதை சர்வ் பண்ணி பாருங்கள். மோர் ஒரு குடி, கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ஒரு கடின்னு அவங்க விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. மாங்காய் சீசனில் இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபீஸை செஞ்சு ஆசைப்படுங்க. மேலும் இந்த மாதிரி ஃபர்தர் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம ஒரு மாங்காய் சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி பார்க்கலாம். 4 மீடியமான சைஸ் தக்காளி, புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 3 தக்காளி சேர்த்தாலே போதும். அரை மாங்காய் எடுத்துக்கிறேன். அரை மாங்காய் நல்லா காயாக இருக்கணும், செங்காய் பதத்தில் இருக்கணும். சின்ன வெங்காயம் நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தக்காளி, மாங்காய், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு ஒரு 6-7 பல்லு போல், இதோட புளி ஒரு சின்ன பீஸு, அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் ஃப்ளேவருக்காக. அதோட நம்ம வதக்கி வச்சிருந்த இது சேர்த்து அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி. அடுத்ததாக ஒரு மேங்கோ ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. மேங்கோ ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழத்துலேருந்து தேவையான அளவு விழுது, அதுக்கப்புறம் இதோட நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு சுகர், அதோட நான் 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம அதில் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஐஸ்கிரீம் பவுலில் ஊற்றி வச்சாலும் சரி, நம்மள பாப்சிகல்ஸாக இருக்கும், குட்டீஸ்க்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம ஸ்மூத்தி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ண ஆரம்பிச்சார். சம்மருக்கு டேஸ்டியான ஸ்மூத்தி ரெடி. அதுக்கப்புறமா ஒரு மாங்காய் சம்மந்தி பார்க்கலாம். மாங்காய் நல்லா செங்காயை எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 1/2 மாங்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, சால்ட்டு, தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னு அப்படின்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் அது பேர் சம்மந்தி. ரொம்பவே விழுதாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சட்னி மாதிரி ஆகிடும். சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ரசகுல்லா. ரொம்பவே ஈஸியான ஒன்றுங்க. நம்ம எப்பயும் போல் பாலில் நம்ம பன்னீர் எடுக்கிற மாதிரி பன்னீர் ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற பன்னீரில் ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் கிடையாது. அதனால் வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் சேர்த்துட்டு எப்பயும் போல் பன்னீர் நான் சேர்த்துக்கிறேன். பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஒரு துணியில் வடிகட்டிட்டு மேலே கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வராமல் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும், நல்லா பியூர் ஒயிட்டாகவும் இருக்கும். இது ஒரு 3-4 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பன்னீரை நல்லா ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு மேட்டில் போட்டுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கு கையை அழுத்தி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமான பன்னீர்லேயே நிறைய ரசகுல்லாஸ் நம்ம பண்ணிடலாம். இதில் நான் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம சுகர் பாகில் சேர்க்குறப்போ அதோட ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி பன்னீர் நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன ஷேப்ஸாக உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக நம்ம சுகர் பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணுங்க. அப்போ தான் சுகர் பாகில் நம்ம பன்னீரை வேக வச்சு எடுக்கிறப்போ அந்த சுகரோட இனிப்பு வரலும் ஊடுருவி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் பாகு ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக எவ்வளோ சுகர் பாகு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. கம்பி பதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக சுகர் கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த மாம்பழத்தோட விழுது எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதோட சேர்த்துட்டு
நல்லா கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். நல்லா ஸ்மூத் சாஸ் மாதிரி இருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணின பன்னீர் பால்ஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு வேக வைக்கலாம். மேங்கோ ரசகுல்லா பண்ணுறப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு பன்னீர் வந்து நல்லா மசிச்சிருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்ட்னஸாக இருக்கணும். அப்போ தான் பன்னீர் பால் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் நம்ம ரவுண்டோ இல்லை எந்த ஷேப்பில் பிடிச்சாலும் சரி ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப சாஃப்டாக நம்ம கையில் உருட்டி எடுக்கணும். ரொம்ப டைட்டன் பண்ணி நம்ம உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சுகர் சிரப்பு பன்னீர் பாலுக்குள்ளே சென்ட்ரல் வரலும் போகாது. இல்லை அப்படின்னா ஸ்வீட்னஸ்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேங்கோ சிரப்பு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்வீட் மற்றும் சிறுதானிய ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய சிறுதானிய ரெசிபீஸோட லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி ரெசிபீஸ் வந்து இதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.